வணக்கம். ரிஷபராசி ஆடி மாத ராசி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பான பலன்களை பெறுவதற்குண்டான வழிகளை கிரகங்கள் இறை வடிவில் உதவி செய்யும். எதுக்காக பொறுமையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் கோபமோ ஆத்திரமோ அல்லது அவசரமோ உங்களுக்கு அறவே ஆகாது. காரணம், சந்திரன் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரே ராசி ரிஷபராசி. இந்த ராசியில் இருப்பவர்கள் அதிகப்படியான கஷ்டங்களோ துன்பங்களோ தாங்க முடியாத சுமைகளோ வந்தால் ஆத்திரம் அதிகமாகும். எதை செய்வோம் எதை செய்ய மாட்டோம் என்று தெரியாமல் சில தவறுகளை செய்து விடுவார்கள். தவறு என்பதுமே தப்பான கணக்கு என்பது வேண்டாம். அவசரத்தால் செய்கின்ற எதுவாக இருந்தாலும் அதில் அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது. இம்மாதத்தில் கிரகங்கள் அந்த நிலையில் அமர்ந்திருப்பதினால் பொறுமை நிதானம் மிக அவசியம். கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சிறு விளக்கமாக சில விஷயங்களை சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் சூரிய பகவானா கடகராசியில் இருப்பார், கேது பகவானா கன்னி ராசியில் இருப்பார், ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் இருப்பாங்க. இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருந்தால் இத்தகையான பலன்களை தருகிறது என்பது சொல்ல வேண்டியது ஜோதிடரின் கடமை. இதைவிட வலிமையான பலன்களை தருவது உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசா நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த தசாவாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருக்கிறது என்பதுதான் பேசும் பொருள். அதுதான் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த தசா நடத்துகின்ற கிரகம் மட்டும் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணம் பெற்று நட்பு சமமாக இருந்தால் எந்த நாளிலுமே பிரச்சனை இருக்காது. ஏழரை சனியும் ஒன்றும் செய்யாது, அஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது, ஜென்ம குருவும் ஒன்றும் செய்யாது, எந்த பாதகமும் இருக்காது. அது யோக தசான்னு அர்த்தம், அதுக்கு பேர். அப்படி இல்லாமல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 6-8 லக்கினத்திலிருந்து 6-8 அமர்ந்த கிரகமோ நீச பகை பெற்று அமர்ந்த கிரகமாக இருந்தால் ஏற்கனவே கொஞ்சம் கெட்ட நேரம். தசாவும் கெட்ட நேரமாக கெட்ட தசாவாக இருந்தால் மிகவும் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துவிடும். ஆகையால் தான் பொறுமை நிதானம் அவசியம் சொல்லியிருக்கும். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டு வேகமாக ஏதாவது செய்து அவசரமாக ஏதாவது செய்ய போக ஏதாவது ஒரு சிறு நஷ்டமாக கஷ்டமாக வந்தாக்கா ஜோதிடர்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சாதாரணமாக சொல்லிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எதை தொடங்கினாலும் அது முற்று பெறாது. எது செய்தாலும் நற்பலன்களை கொடுக்காது. கடன் வாங்கினால் கொடுப்பதற்கு மிகவும் கடினமான கஷ்டங்களை கொடுத்துவிடும். வாய் வார்த்தை சிறு வாய் வார்த்தையாக இருந்தாலும் அது பெரிதளவு பாதகத்தை கொடுத்துவிடும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இதையெல்லாம் இந்த சந்திராஷ்டமம் 2.25 நாட்கள் தான். பொறுமையாக இருந்தாவே போதுமானது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். சந்திராஷ்டம தினங்களை பொறுத்தவரையில் 18/7/2024 ஆடி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 2:48 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 21/7/2024 ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:35 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசியில்
செவ்வாயுடன் குருவும் இருப்பதினால் பொறுமை மிக அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, செவ்வாய் அவசரமாக ஒரு மூலையில் போய் உக்காந்துக்கிட்டு மனசுக்குள்ளே கஷ்டப்படும் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கோபம் அடிக்கடி அதிகமாக வரும். பொறுமையாக இருங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால நிறைய அலைச்சல், திருச்சல், மன உளைச்சல், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இங்கு வா அங்கு வான்னு பல வகையில் போட்டு பாடாய்படுத்திவிடும். பொறுமை என்பது மிக அவசியமாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன் 3 முக்கூட்டு கிரகங்களும் இணைந்து 3ஆம் இடத்தில் கடகராசியில் அமர்ந்திருப்பது முன்னேற்றமான ஒரு பாதையை உங்களுக்கு காட்டும். அந்த வழியில் பொறுமையாக போனீங்கன்னா வெற்றி பெறலாம். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகளால் வருங்காலத்துக்காக கொஞ்சம் பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நினைத்து சில நேரங்களில் மன வருத்தப்படும். பெரிதளவு பாதகம் இல்லை, பொறுமையாக செயல்படுங்க. அடுத்ததாக சனி பகவானை பொறுத்தவரையில் 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறார். வக்கரனா புரியுது அவங்களுக்கு, பின்னோக்கி சென்று இருக்கிறார். ஆகையால் சனி பகவானால் பெரிதளவு பாதகம் அல்ல, சாதகமான பலன்கள். ராகுவை பொறுத்தவரையில் 11ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருப்பது எது செய்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதினால் நிதானமும் பொறுமையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பாதகத்திலிருந்து சாதகமான பலன்களாகவே மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.